இந்த வாரம் தேவனால் அன்பு கூறப்படுகிறது கடந்த வாரம். இந்த வாரம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். Love God. God's love. Love God. Hallelujah. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். In return திரும்ப அவர் என்ன கேட்கிறார் நம்மகிட்ட? ஒண்ணுமே கேட்கல. அன்பு கூர்ந்துதான், நீ வேற ஒன்றுமே கேட்கல. அன்பு கூர்ந்து நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. இன்றைக்கும் உபாகமத்தில் இருந்து மாத்திரம்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது பற்றி பார்க்க போகிறோம். உபாகமத்தை விட்டு வெளியில அநேக இடங்களில் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன பலன் உண்டு என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். Praise the Lord, glory to God. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. Deuteronomy 10:12 and 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையாகும்படிக்கு உன் நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்ல வேற என்னத்தை கர்த்தர் உன்கிட்ட கேட்கிறாரு? அல்லேலூயா. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. நல்லா கவனிக்கணும். அன்பு கூர்ந்துன்னு சொல்ல வரல. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. இரண்டாவது அவரிடத்துல அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை சேவித்து அவர் உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதை அல்லாமல், ஹல்லேலூயா, வேற என்னத்தை கர்த்தர் உன்கிட்ட கேட்கிறார்? எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு. ஆமென். வேற என்ன வேணும்? இதை விட்டு நாம ஜெபம் பண்றோம், நான் வேதம் வாசிக்கிறேன், அது இது இல்லாம அதெல்லாம் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. முதல்ல நீ ஜெபிக்கிறதுக்கு முன்போ வேதம் வாசிக்கிறதுக்கு முன்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம அது எப்படி மாறி போச்சுன்னா, எனக்கு இது வேணும் அதனால நான் ஜெபிக்கிறேன், நான் நல்லா இருக்கணும் அதுக்காக ஜெபிக்கிறேன், இல்லாத எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும் அப்படி ஜெபிக்கிறேன், அப்படி சுயநலத்தோட தான் நம்ம ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு சபை கூடுதல் எல்லாம் மாறி விட்டது. அல்லேலூயா. Out of selfish ambition, selfish attitude, we seek God, which God is not interested in, which will not reach God. கவனிங்க, நம்முடைய சுயநலத்துக்காக தேவனை தேடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறாரு? நீ ஜெபம் எது பண்ணாலும் முதலாவது தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அல்லாமல், அன்பு கூர்ந்தால் அடுத்தது வேற என்ன? அடுத்தது நீங்க பார்க்க போகிற எல்லா இடத்துலயும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா அதான் சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள், என்னில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதுதான் சொன்னாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவனின் இடத்தில் அன்பு கூர்ந்தால் அவனின் வசனங்களை கை கொள்ளுவான். ஹல்லேலூயா. 21வது வசனம் வாசிங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால்
என் வசனத்தை இதே தான் பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதே தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் நியாயப்பிரமாணங்களை கட்டளைகளை எழுதி கொடுத்தார், நானும் அவைகளை எல்லாம் லகுவாக்கி உங்களுக்கு எளிதாக்கி கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஒருவனில் அன்பா இருந்தால் என் வசனத்தை, இயேசு சொன்ன வசனத்தை கை கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. இதை தவிர கிறிஸ்தவனை உன்கிட்ட ஒண்ணுமே தேவன் எதிர்பார்க்கல. ஆமென். இதை தவிர நீ செய்கிற எல்லாமே வேஸ்ட் தான். அவரோட வசனத்தை கை கொள்ளாம நம்ம செய்கிற மற்ற எல்லாமே வேஸ்டா போகுது. ஆசீர்வாதங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற விதத்தை நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. How can I love my Lord? How can I love my Lord? நம்ம அன்பு கூறுவதை குறித்து அநேக காரியங்களை மற்ற புஸ்தகங்களில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வெறும் இன்னைக்கு உபாகமத்திலிருந்து மற்றும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வதாக. ஆகையினால கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா, glory to God. அதே உபாகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா, உபாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது அழகாய் அதையும் சொல்லி கொடுக்கிறார். அன்பு கூறுறதுக்கு என்ன வழி, ஏன் அன்பு கூற முடியல, என்ன செய்தா அன்பு கூறலாம். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கலகவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குற. அல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது அருமையா சொல்லிக் கொடுப்பார்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற முடியலையா? நீ அன்பு கூறும்படிக்கு, அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு நீ என்ன செய்ய வேண்டுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தின் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்னா என்ன செய்யணுமா? இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி. ஆங்கிலத்தில் வாசிங்கப்பா. And the Lord your God will circumcise your heart and the heart of your descendants to love the Lord your God. ஏன் உனக்கு அன்பு கூற முடியாம இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க வேதம் சொல்றது, உன் இருதயத்தை, உன் சந்ததியாருடைய இருதயத்தை இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இருதயம் சீர்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யூதரை குறித்து பேசும்போது ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உள்ளத்தில் யூதனே யூதன், புறமான விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் உண்டாக விருத்த சேதனம். வாசிங்க ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 28-29 வசனங்களை வாசிப்போம் சீக்கிரமா. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்குது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று புதிய ஏற்பாட்டில் அழகாக எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிட்டாரு, சடங்காசாரமாக இன்றைக்கு ஹல்லேலூயா இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அந்த விருத்த சேதனம் செய்தால்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அது நிமித்தமாக அது ஆபிரகாமுக்கு தேவன் நியமித்து கொடுத்தார். அதன் பின்பு மோசேவை தேவன் கொல்ல எதிர்பட்டாராம். ஏனென்று சொன்னால் அவருடைய மோசே கூட அறியவில்லை, அவனுடைய மனைவியாகிய சிப்போரால் அதை உணர்ந்து தன் பிள்ளைகள் 2 பேருக்கு விருத்த சேதனம் பண்ணி, நீ ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணாதனால மோசையை அழைக்கிறார் ஊழியத்துக்கு வாங்க. அடுத்த வருஷத்துல அடுத்த அதிகாரத்துல பார்க்க அவர் கொல்ல எதிர்பட்டார் என்று. அப்படி என்றால்
அதை கர்த்தர் தான் நியமித்தார். ஆனால் காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற ஒரு அடையாளத்திற்காக அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஒழுங்கை ஏற்படுத்தியிருந்தாலும் காலப்போக்கில் அது ஒரு சடங்காசாரமாக மாறிவிட்டது அல்லாமல் அவர்கள் அதற்கு ஏற்ற வண்ணமாக ஜீவிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாம்ச சம்பந்தமான காரியத்திலே நீங்கள் செய்கிறதை காட்டிலும் இருதயத்திலே உங்களை என்ன செய்யுங்க, இருதயத்தில் இருக்கிற உன்னை இடர் உண்டாக்குகிற காரியங்களை, இருதயத்தில் இருக்கிற எல்லா அந்நிய காரியங்களை உன்னை விட்டு அகற்று. ஹல்லேலூயா. களைந்து போடு. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? தேவனிடத்துல அன்பு கூறணும்னா உன் இருதயத்தை முதலாவது விருத்த சேதனம் பண்ணு. தேவையில்லாததெல்லாம் களைந்து எடுத்து போடு. ஆமென். உன் இருதயத்தை சுத்திகரி, உன் இருதயத்தை பரிசுத்தமாக்கு. ஹல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ளே அவசியம் இல்லாத அநேக காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் உன் தேவனிடத்திலே அன்பு கூற முடியாது. ஆமென். இன்னும் சொல்லணும்னா மார்க்கு சுவிசேஷத்துல இன்னும் தெளிவா இருக்கு, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. 7ஆம் அதிகாரம் 20-21 ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொறாமைகளும் மற்ற எல்லா 13 வகையான பாவங்கள் இருதயத்துக்குள் இருந்துதான் புறப்படுகிறது. இவைகள் எல்லாம் களைந்து போடுகிறது தான் விருத்த சேதனம், இருதயத்தின் விருத்த சேதனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் யூதர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல என்னத்தை கர்த்தர் கேட்கிறாரு? அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதுக்கும் சொல்லிக் கொடுக்க அவனால முடியலையா? மாம்ச சம்பந்தமான விருத்த சேதனம் வேண்டாம், உன் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளு. அப்போதான் உன் தேவனாக உன் இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள் எல்லாம் களைந்து போடு, பிடுங்கி போடு. அவைகள் உனக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகளை எல்லாம் கண்ணீரோடு அறிக்கை செய்து விட்டு விடு. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யறதெல்லாம் காலி பண்றோம். ஹல்லேலூயா. அறிக்கை செய்ய உண்மையாக மனஸ்தாபப்படுறது, எனக்குள்ளே இந்த துர்குணம் வேண்டாம், எனக்குள்ளே இந்த பொல்லாப்பு வேண்டாம், எனக்குள்ளே இந்த கசப்பு வேண்டாம், எனக்குள்ளே இந்த விரோதம் வேண்டாம், எனக்குள்ளே இந்த பகைமை வேண்டாம், எனக்குள்ளே இருக்கிற இந்த தீய கோணம் வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற சுயநலம் வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற மனுஷீகம் வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற பயங்கரங்கள் தேவை இல்லை என்று சொல்லி உண்மையாகவே தேவனிடத்தில் நீ மனம் திரும்பி உன் இருதயத்தை திறந்து கொடுக்க உன் இருதயம் ஹல்லேலூயா கர்த்தருக்கு உகந்ததா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக இருக்கும். Only such heart can love the Lord with all its heart, with all its strength, with all its mind. அப்படிப்பட்ட இருதயம் தான் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியும், முழு ஆத்மாவோடு அன்பு கூற முடியும், முழு பலத்தோடு அன்பு கூற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறாம அவரை ஆராதிக்கிறது, ஐயோ கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்காதது இல்ல, கர்த்தரை போய் சேராதே. ஹல்லேலூயா. இப்படி பொல்லாப்பையும் முள்ளையும் குறுக்கையும் இதையும் விட வச்சுக்கிட்டு கர்த்தரை ஆராதிச்சா ஆண்டவரை தொடாதே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பரிசேரையும் மற்ற ஹல்லேலூயா glory to God மற்றவர்களை சதுசேயரையும் பார்த்து சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே. இன்னொரு காரியம், விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கும் போது நம்ம கெட்ட கனிகளை குறித்து பார்க்கும்போது அது சர்ப்பத்தின் கனின்னு சொன்னேன். ஆனா கடந்த வாரம் அதே உபாகமத்துல வாசிக்கிறேன், அதிர்ச்சியா இருந்தது. அதற்கு தெளிவாய் கெட்ட கனி சர்ப்பத்தின் கனி என்றே, சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான ரசத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று உபாகமத்துல வாசிக்கிறோம். அதை வாசித்து பாருங்க, எவ்வளவு அழகாக வேதத்துல ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கிறது. வாசித்து பாருங்க. 32ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33. சீக்கிரமா வாசிங்க. அவர்களுடைய திராட்சை செடி, திராட்சை செடியை பத்தி தான் அன்னைக்கு கனி கொடுக்கறத பத்தி பேசணும் இல்லையா? கெட்ட கனி சர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார்கள் என்று சொன்னேன். ஆனாலும் யோசித்த சர்ப்பத்தின் கனி இவ்வளவு டேமேஜிங்கா சொல்லுகிறோமே, ஆனா அங்க கர்த்தர் அதை தான் பேசுகிறார். அவருடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியா இருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாய் இருக்கிறது. அவர்களுடைய திராட்சை ரசம் வலுசர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்பின் கொடிய விஷமுமா இருக்கிறது. நான் சர்ப்பத்தின் விஷம் சொல்றேன், அவர் வலுசர்ப்பத்தின் விஷமும் விரியன் பாம்பின் கொடிய விஷமுமா இருக்கிறதாம். பாட ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள என்ன பரப்புது, என்ன கனி வருது? விஷம் நிறைந்த கனி. ஆங்கிலத்தில் வாசிங்க 33 எல்லாம். Their wife is the
poison of serpents. Their wine is the poison of serpents. And the cruel venom. And the cruel venom of cobras. Of cobras. விஷம் விஷம் சொல்லுவாங்க. அது ஐயோ உடம்பெல்லாம் ஹல்லேலூயா சொல்லுவாங்கல்ல. அது முழுக்க முழுக்க விஷங்க. தேவ பிள்ளைகள் வேண்டாம். நம்மை கர்த்தர் அப்படி அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. மது சர்ப்பம், சாத்தான், பழைய பாம்பு, பிசாசு, இது அவனுக்கு தான் தேவை. இந்த தன்மை நமக்குள்ளே வேண்டாம். விஷம் நமக்குள்ளே வேண்டாம். ஹல்லேலூயா. விஷமும் நமக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆகையினால இருதயத்துக்குள்ள இப்படி விரியன் பாம்பின் கொடிய விஷம், திராட்சரசம், மது சர்ப்பங்களின் விஷம், ஜனங்கள் இப்படி பிறப்பித்துட்டு தேவபக்தியின் வேஷத்தை போட்டா ஆண்டவர் அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். கோட்டான் குஞ்சுகளே என்று அழைக்கிறது வேதம். ஹல்லேலூயா. இப்படி உள்ளத்துக்குள்ள நம்ம என்ன இருக்கிறோமோ அதைத்தான் தேவன் வெளியே பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ துப்புரவாக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஹல்லேலூயா இப்படிப்பட்ட துர்குணம், பொல்லாப்பு என்ற பழைய புளித்த மாவையெல்லாம் களைந்து போட்டு உண்மை துப்புரவு என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. நம்முடைய இருதயம் அவருக்கு உகந்ததா இருக்கணும். 2 பேர், ஒருத்தர் பரிசேயன் ஆண்டவரை விருந்துக்கு அழைத்தான். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அங்கே பாவியான ஒரு ஸ்திரீயும் வந்தா. அவன் ஹல்லேலூயா அவள் இயேசுவின் பாதத்துக்கு பின்பாக விழுந்து கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைந்து அழுது தர முடியாத துடைத்து பரிமள தைலம் பூசினா. இவன் மனசுல நிந்திக்கிறான். ஓ, அவரை தொடுகிறவர் யார் என்று அறிந்திருந்தால், இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா, இவர் பாவின்னு தெரிந்திருந்தா, எல்லாம் அடுக்கிக்கிட்டே போறான். விருத்த சேதம் இருதயத்துல விருத்த சேதம் இல்லாத, வெளியில பக்தி வேஷம் தரித்தவன். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன சொல்றாரு சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ கால் கழுவ தண்ணி கொடுக்கல, இவ கண்ணீரால என் பாதங்களை நினைக்கிற, நீ என்ன முத்த செய்யல, இவ என்ன ஓயாம முத்த செய்துட்டு இருக்கா. ஹல்லேலூயா. என் தலைக்கு என்ன பூசல, இவள் என் பாதங்களுக்கு பரிமளத்தை பூசி. என்ன நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன்? தேவ பக்தியை எதிர்பார்க்கிறேன், உங்ககிட்ட டின்னர் எதிர்பார்க்கிறேனா, விருந்து எதிர்பார்க்கிறேனா, ஓ ஹல்லேலூயா சடங்காச்சாரத்தை எதிர்பார்க்கிறேனா? இவள் பார், நான் என்னென்ன எதிர்பார்க்கிறேனா எல்லாத்தையும் செய்துட்டேன். இவள் ஓ ஹல்லேலூயா க்ளோரி, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எனக்கு அந்த பகுதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். அப்படி என்றால் திரளாக இருதயத்துல இருந்து வெளியே போனாதான் இந்த இருதயம் ஃப்ரீ ஆகி ஆண்டவர் அன்பு கூற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாடியில் அன்பு கூறுவேன், இன்னும் அதை அன்பு கூர்ந்து பாரு. நான் முடியுதான்னு பாரு. உன் இருதயத்தை காலியாக்காம இந்த பாவியான ஸ்திரியை போல வெறுமையாக்கி எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு விட்டு விடாம உன்னால தேவனிடத்தில் அன்பு உண்மையா அன்பு கூறவே முடியாது. அன்பில நிலைத்திருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை வெறுமையாக்கி எல்லா பாவங்கள் பேய்த்தனங்கள் எல்லா இருதயத்துல இருந்து சீ என்று வெளியே தள்ளிட்டு அந்த இருதயத்தை வெறுமையாக்கிட்டு அப்படியே வெறுமையா விடக்கூடாது. முழு இருதயத்தோடும் என்னில் அன்பு கூர்ந்து அடுத்தது என்ன செய்? அந்த இருதயத்தை வசனத்தால நிரப்பு. ஹல்லேலூயா. அது காலி பண்ணாதான் நிரப்ப முடியும். அதனால்தான் வேதம் தெளிவா சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல முதல் சில வசனங்கள்ல துர்குணம், பொல்லாப்பு, என்னது எல்லா விதமான கெட்ட காரியங்களை எல்லாம் நீக்கி என்ன செய்யணுமா? ஓ, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனத்தின் மேல ஞானப்பாலின் மேல வாஞ்சியாயிரு. அப்படின்னா துர்குணம், பொல்லாப்பு என்ன பல விதமான காரியங்களை எல்லாம் நீ நீக்கினாதான் திருவசனம் உனக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். ஆமென். கர்த்தர் தயவுள்ள ருசி பார்த்து உண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனம், இருதயத்தின் விருத்த சேதனத்தை செய்யாம கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியாது. இந்த பாவியான ஸ்திரீ அவளுடைய பாவங்கள் இருதயத்தை எல்லாம் உடைத்து அவருடைய சமூகத்துல ஊற்றினபடினாலே, திரளான அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே அவளால மிகவும் அன்பு கூற முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த பரிசேயன் எல்லா விதமான சடங்காசாரமும் செய்தான், எல்லா விதமான ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸும் செய்தான், வேதத்தை வாசித்தான், எல்லாம் பண்ணான். இருதயமோ கடினப்பட்டு அடைக்கப்பட்டு தேவனிடத்துல முழுமையாய் அன்பு கூற முடியாதபடிக்கு, ஓ ஹல்லேலூயா, சரீர பிரகாரமாவே சாப்பாடு கொடுக்கிறது, மற்ற கடமைகளை செய்யறதுதான், உள்ளமோ கடினப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சோ தயவுசெய்து எது அவசியம் என்று பாருங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் தேவனிடத்துல அன்பு கூற முடியும், அவர்கள் தான் தேவனை நேசிக்க முடியும். உன் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அவனை ஆராய்ந்து பாரு. அதனால தாவீது சொல்றான், தேவனே இருதயத்தை ஆராய்ந்து பார், என்னை சோதித்து என் சிந்தனைகளை ஆராய்ந்து கொள்ளும். Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. Hallelujah. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, ஆராய்ந்து பாரு என்று சொல்லி எப்பொழுதும் தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தாசன், ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனதை போலொத்தவன். ஹல்லேலூயா. தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவன், சோதித்து பார்த்து கொண்டே எப்பொழுதும் இருதயத்திலே காவல் வைக்கிறவன். அதனாலதான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஓ பிரைஸ் காட். இந்த தீய கிரியைகள் ஒன்றும் உள்ளத்துக்குள் வராதபடிக்கு காவல், விழிப்பு, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சரி, நாம் கடந்து போவோம். ஆகினால் அந்த இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் தேவன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொருட்டு உன் இருதயத்தை என்ன செய், விருத்த சேதனம் பண்ணினால்தான். 8வது வசனம் சொல்லுது, நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு, அப்பதான் உன்னால செவி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணாதான் நீ மனம் திரும்ப முடியும், கொலப்பட முடியும். அப்பதான் நீ வசனத்தை கேட்க முடியும், வசனத்தை பிரியமா ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் வசனத்தை நீ கை கொள்ளவே உனக்கு இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, மெய்யான மனம் திரும்புவதுக்கு அப்பதான் வரும். இன்னைக்கு எத்தனை கர்த்தரின் அன்புக்குறளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தியானித்து கர்த்தர் முடிக்க கிருபை செய்வாராக. இந்த உபாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக மற்ற பகுதிகளில் இருக்கிற ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்கு இந்த வசனங்களுக்குள்ளே கடந்து போட்டேன். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா. அவர் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. யாக்கோபு 1:12, யாக்கோபு ஜேம்ஸ் 1:12, யாக்கோபு 1:12 சொல்கிறது, ஹல்லேலூயா, சோதிக்கப்படுகிறவன், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு என்ன செய்கிறார், தமிழ் அன்புக்கூறர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அவர் அன்புக்கூறர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. யாக்கோபு 2:5 சொல்கிறது, அவரில் அன்புக்கூறர்களுக்கு அவர் தம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு செய்கிறார். He gives them his kingdom. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுகிறது, வல்லமையாய் அவரில் அன்புக்குறவர்கள் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகினால் அநேக காரியங்கள் தேடி எடுக்கலாம், நேரம் இல்லை, வாசிங்க. இப்ப நம்ம உபாகமத்துக்கு வருவோம். உபாகமத்தில் இருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால் உண்டாகிற பலனை நாம் பார்க்கலாம். உபாகமத்தில் அதிகமா இருக்கிறது தேவனாகி கர்த்தரிடத்தில் பயந்து 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 என்று அநேக இடங்கள்ல இருக்கு. அடுத்தது தேவனிடத்துல அன்பு கூர்ந்து என்று இருக்கு. ஹல்லேலூயா. கடந்த வாரம் தேவன் நம்மிடத்துல அன்பு கூறுகிறதை குறித்து பார்த்ததுனால இந்த வாரம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பு கூறுவதற்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிற பயம், the reverence, ஹல்லேலூயா, இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பனை நேசிக்கிறேன், தாயை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு முன்பாக இந்த நேசம் வெறும் அன்பு மாத்திரம் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு பயம் இருக்கணும், ஒரு கனவு. ஆமென். You should have a reverence towards your parents. பெற்றோரிடத்துல ஒரு பயபக்தி இருக்கணும். அதுக்கு பிறகுதான் உன் அன்பு வேலிடா இருக்கும். அப்பதான் அவங்கள்ட்ட அன்பு செலுத்தினா ஒரு பயத்தோட, ஒரு அடக்கத்தோட ஒரு அன்பு செலுத்துவார். ஹல்லேலூயா. நான் எங்க அம்மா அப்பாவை நேசிக்கிறேன், அவங்க என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னா நீ பயபக்தியோட நேசிச்சாதானே அவங்க அன்பை புரிந்து கொள்ள முடியும். புரியுதா நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. தாய் தகப்பனோ, ஊழியக்காரரோ, இல்ல பெரியவங்க, மூத்தவங்க யார்த்தையும் நான் அன்பு செலுத்தினா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு பயபக்தி உனக்கு வேணும். அந்தந்த ஸ்தானத்துக்குரிய பயபக்தி, மரியாதை வேணும். ஹல்லேலூயா. அதே போலவே தேவனிடத்துல ஒரு பயபக்தி நமக்குள்ள இருந்து அதுக்கு பிறகு அன்பு கூர்ந்தா தான் அது சரியான ஒரு அன்பா இருக்கு.
இல்லைன்னா டிமாண்டிங் அன்பாரு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற காரியம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் எவர்களோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. உன்ன மாத்திரம் இல்ல, அவரிடத்தில் அன்பு குரலுக்கு என்ன பாக்கியம்? 1000 தலைமுறை மட்டும். நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிக்கு பிறகு தலைமுறை ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவரில் அன்பு கூர்ந்தான், ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தான். அவன் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை நினைத்து அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். 1000 தலைமுறை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிறகு எத்தனை தலைமுறை வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை நினைக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் தாவீதை நினைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் அன்பாயிருந்து தன் பிதாவினுடைய வேலையை நினைத்தபடினாலே இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்தை யாரும் ஒன்று செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இரக்கம் நமக்கு கிடைக்கும். நமக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறையாய் சந்ததியா ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அந்த பாக்கியம் கிடைக்கிறா. இன்றைக்கு இருக்கிற அடுத்த தலைமுறையே ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்குமாறு ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் இல்லாம இருக்கு. பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இல்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லை. எதிர்காலம் என்ன, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குதுன்ற ஒரு நிச்சயமே இல்லை. சிற்றுதி, you're not sure. நீ கர்த்தரிடத்துல உண்மையாய் அன்பு கூர்ந்தால், முழுமனதோடு அன்பு கூர்ந்தால், கர்த்தர் சொல்றார், உன்னை தலைமுறை 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிறவன் என்பதை விசுவாசி, அறிக்கை செய், உரிமை கொள். ஆமென். You will have to truly, genuinely love me the way that I want you to love. Hallelujah. கர்த்தரிடத்துல அன்பு கூர்றேன் வாயில சொல்றதல்ல, இருதயத்திலிருந்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறானா? இன்றைக்கு உன் சந்ததியை குறித்து உன்னுடைய காரியம் என்ன? ஹல்லேலூயா. உன்னுடைய அன்பு, உன்னுடைய நிலைமை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு நிச்சயம் இல்லாமல் இருந்தால் எப்படி? ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாத்திரமல்ல, 1000 தலைமுறை என்று சொன்னால் இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும், அதுக்கு பிறகு அந்த சந்ததியை கூட நீங்க விட்டுட்டு கூட போயிடும், தலைமுறை தாண்டி. ஆனால் நித்தியமாய் கர்த்தரோடு கூட ஹல்லேலூயா இரக்கம் கிடைக்கிறதாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய கண்ணில் இரக்கம் கிடைக்கும். மெயினா கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக போய் நிற்கும் போது என்னதான் கிடைக்க போகுது? இரக்கம் தான் மேன்மை பாராட்ட போகுது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு முன்பாக தைரியமா யார் தான் போய் நிற்க முடியும்? அவர்கள் அன்பு கூறுவர்கள் தான் போய் நிற்க முடியும். அப்படிதானே சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, glory to God. 17வது வசனம். 1 யோவான். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளில நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக. நியாய தீர்ப்பு நாளில உனக்கு தைரியமா இருக்கணும். நீ சொல்லிடலாம், ஆனா நடக்க போற நாட்களை பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்புதான் நம்மளை பூரணப்படுகிறது. அதனால நியாய தீர்ப்புக்கும் நமக்கு தேவையானது என்னதான்? அன்பு. அவருக்கு இரக்கம் கிடைக்கும். அன்பு கூறர்களுக்கு தான் இரக்கம். நம்மளை பார்த்த உடனே அவருடைய மனதுருவும் இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. நான் சொன்னது அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ், நிறைய பேக் ஆஃப் டாக்ஸ் வீட்டில் நிறைய பார்த்த உடனே ஓடி வந்துடும். இப்போ நான் இங்கே சனிக்கிழமை நேரத்துக்கு வரும்போது கூட எல்லாம் வழி விட்டு அனுப்புறதுக்கு வாழை ஆட்டிட்டு கார் முன்னாடி நின்றுட்டு எல்லாம் வழி விட்டு அனுப்பிச்சிட்டு. அதனால அது ஓடி வரும்போதே பாஸ்டர் அஜித் வரும்போதே பின்னாடியே ஓடிட்டு வரும். அது ஒழுங்காக ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தது, அதையும் ஓடி வந்துட்டு அதுக்கு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது. நான் பேசாமல் அது என் வீட்டில் கொண்டாந்து வளர்க்கட்டாயிரு, சும்மா இருப்பா, இருக்கிற வேலை பார்த்தாத. எனக்கு கிடைக்குதா இல்லையா? ரோட்டு நாய்க்கு நான் சொன்ன யோசித்தேன், ஸ்ட்ரீட் டாக்னு யோசிக்கணும். தினம் இப்போ போட முடியல. எங்கேயாவது சாப்பாடை வாங்கிட்டு வந்து அதுங்களுக்கு ஒரு 5 பேக்கெட் நான் பொட்டலும் கட்டணும். பார்சல் பண்ணுற வேலை தான் நம்ம வேலை. 5 நாய் போட்டு 4-5த்துக்கு போட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவோம். அப்போ கொடுத்துட்டு வரும்போது பார்த்தா அநேகர் ஒரு நாள் எனக்கு பிரதர் போகிறாங்களா, காரு ஒரு ஹாண்டா சிவிக்கு ஒரு காரில் போகிற ஒரு ஆள் நிறுத்தி, ஒரு பிளாக் டாக் நிறுத்துறவங்க நிறுத்தி, நீங்கள் என்ன சார் கொடுக்குறீங்க? அப்போ அன்றைக்கி ஒரே பிஸ்கெட் 2 பிஸ்கெட் தூக்கி பிரதர் கையில் கொடுத்துட்டு இந்த கருப்பு நாய் தூக்கி அந்த கார் மேலே காரை வச்சு சொன்னான், ஐயோ இந்த கார் நானாக தான் ஸ்க்ராச்சஸ் விடுவா, ஊர் கத்துவேன், அவர் வரியாடா கற்பா வீட்டுக்கு வரியா அப்படின்னு அது பின்னாடியே விடுவான். அதுக்கு என்ன மரியாதை? இப்படி அப்புறம் இன்னொரு ஆள் பைக்கில் வந்து புல்லட்டில் வந்து தினம் ஏதாவது அதுங்களுக்கு இன்னொரு பையன் எங்கெந்தோ சாப்பாடு போடாது கொடுக்கலாம். இப்படி ஸ்ட்ரீட் பார்த்து ஒரு தெரு நாய்களுக்கு கூட பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. இப்படியெல்லாமும் ஜனங்கள் இறக்கம் பாராட்டுறாங்க. இறக்கமுள்ள ஜனங்க உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்கன்னு யோசிச்சு திடீர்னு பிரதருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நாய்களுக்கெல்லாம் சோப்பு போடுறேன், பரலோகத்தில் ஏதாவது பலன் கிடைக்குமா? நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு நிமிஷம். அப்புறம் யோசித்தேன், நாய்களுக்கு போடுறது பலன் கிடைக்குதோ இல்லையோ, த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஹல்லேலூயா, அந்த இறக்கமுள்ள சுபாவம் கண்டிப்பாய் பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நாய்களுக்கு போடுறது பலன் இருக்கோ இல்லையோ, அந்த இறக்கமுள்ள சுபாவத்திற்கு தக்க பலன் நிச்சயமா இருக்கும். ஆமென். அதில் எதற்கு சொல்ல வருகிறேன், இந்த இரக்க சுபாவத்தை, ஹல்லேலூயா, glory to God, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் இறக்கம். எப்படி இந்த நாய்கள் பாருங்க, நம்ம இடத்துல வந்து அன்பு கூர்ந்து வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருது, அந்த அதை சொல்றாரு, அது அந்த மிருக ஜீவன்களுடைய அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இறக்கம் செய்யறதுக்கு கம்பல்சஸ். ஸோ அதை போலவே நாம் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தால் அவரிடத்துல இறக்கம் கிடைப்பது எவ்வளவு நிச்சயம். அவன் அநீதியான மனுஷர்கள் நாம் எப்படி செய்யணும்? ஓ ஹல்லேலூயா, அநித்தியமான, அதாவது என்ன சொல்றது, சாதாரண ஆண்ட சொல்றது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும். அவன் பரமபிதா எவ்வளவு இறக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனால் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன், இரக்கம் கிடைக்கிறதாக இருக்கும். அடுத்தது உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை நம்ம வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு எல்லாம் இதுல இருந்து கவனிங்க, அன்பு கூறுவாயாகன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடுத்தது சொல்றாரு, இன்று நான் உனக்கு நியமிக்கிற கட்டளைகளை, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய், போதி அல்ல கருத்தாய் போதி. ஹல்லேலூயா. Don't force it on them. ஹல்லேலூயா. பிள்ளைகளிடத்துல திணிக்காத, கருத்தா போதி. அந்த காலத்துல பெற்றோரெல்லாம் பிள்ளைகளிடத்துல கருத்தா போதிச்சாங்க. They were formed. ஹல்லேலூயா. அழகாக பண்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார். இன்னைக்கு பிஸி வேர்ல்ட், பிள்ளைகளிடத்துல நேரம் செலுத்துறதுக்கே நமக்கு டைம் இல்லை. ரொம்ப வேலை வேலை வேலை, அந்த வேலை இந்த வேலை. பிள்ளைகளை காட்டுல என்ன வேலை? யாருக்காக உழைக்கிற, யாருக்காக பிழைக்கிற? ஹல்லேலூயா. வேலைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு போதுமான சம்பளம் இருந்தா போதும் என்று சொல்லி அந்த வருமானத்துல கொஞ்சம் வருமானம் வந்தாலும் பிள்ளைகளோடு கருத்தாய் போதிக்கிறதுக்கும்
கருத்தாய் அவர்களுக்கு உபதேசிக்கிறதுக்கும் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். That's when children are formed. ஹல்லேலூயா. சும்மா 3 வேளை சாப்பாடை கொடுத்து, வேண்டிய துணிமணியை கொடுத்து, படிப்பை கொடுத்து, எதுனா மிஷின் மாதிரி. ஃபேக்டரி நடத்துறீங்களா, குடும்பம் நடத்துறீங்களா? ஹல்லேலூயா. Do you spend time with your children? அப்படியே ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ், கருத்தாய் போதி பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. கருத்தாய் பேசு, கருத்தாய் கற்பனைகளை போதி, இல்லைன்னா டயர்ஸமா இருக்கும். ஹல்லேலூயா. கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன இருக்கும்? 7வது வசனம் வாசிங்க. teach them diligently to your children. Yeah, you shall teach them diligently, ஜாக்கிரதையாக என்று ஆங்கிலத்தில். ஒரு with reverence, ஒரு பயபக்தியோடு, ஒரு ஜெபத்தோடு, பிள்ளைகள் மேல் உள்ள கரிசனையோடு. இட் இஸ் நல்ல கவனிங்க. பிள்ளையை பெற்றெடுக்கிறவங்களுக்கு பெரிய 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. சும்மா இல்லை. படிப்பு கொடுத்து சாப்பாடை கொடுக்கறது அது கத்தோட சமூகத்தில் அக்கௌண்டபிளே கிடையாது. அது வந்து அதனுடைய எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு சேஃப்டியை பண்றீங்க, அவ்வளவுதான். ஆனா ஹல்லேலூயா, glory to God, கத்தருக்குள்ள உருவாகணுமே, அதுக்கு கற்ப வேதனை படும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாப்புகள், தீமைகள், கெட்ட துர்குணங்கள், துர்க்கிரியைகள், எல்லா விதமான மரட்டாட்ட சுபாவங்கள், பேய்த்தனங்கள், அப்பப்போ அதுல சாத்தானுடைய அட்டாக்ஸ், அப்பப்போ அதுல சோதனைகள், இதுகளெல்லாம் மீண்டு அந்த தப்பிச்சு பொழச்சோன்னு வெளியே வந்து கத்தருக்குள்ள உருவாகி ஹல்லேலூயா கத்தரை கெட்டியா பிடித்து கொண்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆகி அதுக்கு பிறகு ஃபேமிலி ஆச்சுன்னா இவங்க கத்தருடைய தங்க பிள்ளைகளுக்கு சரியாய் போதிப்பார். ஆமென். இதே இல்லை. அதனால ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொன்னார், ஏன் ஆபிரகாமை குறித்து எனக்கு தெரியும், அவன் தன் பிள்ளைகளுக்கு, தன் சந்ததிக்கு, தன் பின்வரும் சந்ததிக்கெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய நியாயங்களை, நீதி நியாயங்களை எடுத்து உரைப்போம். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக அது கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அதனால்தான் கர்த்தர் சொல்லுவான், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்காருகிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவர்களை குறித்தே பேசு. ஹல்லேலூயா. உன் வீட்டுல என்ன பேச்சு பேசுற? அந்த வீட்டை குறிச்சு பேசு, அந்த வீட்டை குறிச்சு பேசி, இவங்களை பத்தி பேசு, அவங்கள பத்தி பேசு. மற்றவங்களை பத்தியே பேசாத. மற்றவங்களை பத்தி பேசுகிறது, மற்றவங்களை குறை பேசுகிறது. வீட்டுல இந்த சத்தம் கேட்குதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குதா? உலகத்துல குறை உள்ளவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரா? உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போதும், இது கற்பனையால. ஏன்னு பாருங்க, வழியில நடக்கிற போதும். நான் யோசித்து பார்த்தேன், என்ன இப்படி வழியில நடக்கிற போதும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசு, யோசி, தியானி. உட்கார்ற போதும் கர்த்தருடைய வசனத்தை குறித்து யோசி, பேசு, தியானி. படுத்துக் கொள்ளுகிற போதும் கர்த்தருடைய வசனங்களையே இருதயத்துல தியானித்து, ஆவியிலே சிந்தித்து, எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு, எழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகள் அது மாத்திரம் 8வது வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமா கட்டிக்கோ, உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது, உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயா. அதனால்தான் வீடு ஃபுல்லா நமக்கு வசனமா மாட்டி வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்ப்பேன், முன்னாள் காலத்துல ஸ்டிக்கரா ஓட்டி வச்சிருப்பேன், இப்போ வசனங்களா மாட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் வீட்டுல இருக்கு. ஒரு வசனம் இருதயத்துல இருக்கா? சிந்தையில இருக்கா? ஹல்லேலூயா. ஆனா சொல்ற எழுதுவாயாக. அப்படி என்னத்துக்காக சொல்றாரு? இவ்வளோ உட்காரும் போதும், எழுதும் போதும், படுக்கும் போதும், நீ நடக்கும் போதும், வழியில இருக்கும் போதும். ஏன்னா கவனிங்க, always keep yourself occupied with godly commands so that நீ உன்னை நிரப்பிக் கொள்ளாவிட்டா வெறுமையா இருக்கிற இடத்துல யார் நிரப்புவா? தேவையில்லாத பேச்சு நிரப்பும், தேவையில்லாத உலகம் நிரப்பும், தேவையில்லாத பிசாசு வந்து நிரப்புவான். நீ இதை நிரப்பிக்கிட்டோம்னா, வெறுமையா இருந்தா இந்த பொல்லாப்பு வந்து நிரப்பிடுது. ஹல்லேலூயா. அதுல இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்றார். நாட் கட்டாயமாக மிலிட்டரி ரூல் மாதிரி அவர் சொல்லல. அதான் யோசித்தேன், ஏன் கர்த்தர் இப்படி உட்காரும் போதும், எழும்பும் போதும், படுக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும் எல்லாத்துலயும் கர்த்தருடைய வசனத்தை குறித்தே பேசு பேசு பேசு. பேசுனா எவ்வளோ ஒரு ஃப்ளரிஷிங் ஆயிருக்கும். யோசித்து பாருங்க. அவன் யாராவது அன்னெசரியா பேசினா, சரி நம்ம வசனத்தை குறித்து பேசலாமா, மாத்துங்க பேச்சு.
பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசலாமா? ஹல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை சொல்லலாமா? ஆமென். எப்படி அப்படியாக நீங்கள் டைவர்ட் பண்ணி உங்க பேச்சை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க பேசுறது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக இருக்கிறது. whatever you speak should edify others. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? அவன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுவார். மற்ற அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு, நமக்கு அதை பார்க்கணும். உன்னை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் என்ன செய்வார்? கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அது போதாதா? அதுல எல்லாமே அடங்கி போச்சு. ஆமென். மற்ற ஆசீர்வாதங்கள் மற்றதை பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும்னா உடனே சோறு வந்துடும். கவனிங்க, அவரிடத்துல முழு இதயத்தோடு கூட அன்பு கூர்ந்து அவருடைய வசனங்களை கற்பனைகளை கைக்கொள்வது மாத்திரமல்ல, அவளை குறித்து பேசி தியானித்து நம்முடைய ஆவில சிந்தைகளெல்லாம் கர்த்தருடைய வசனங்களால நிரப்பிக்கிட்டு இருக்கும் போது unwanted things cannot come into us. ஹல்லேலூயா. அதனால்தான் கீப் ஸ்பீக்கிங். ஒரேடியா வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுல வாசித்து தியானிச்சு உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு கிடைக்குதா அதை மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க, வீட்டார்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க, அதை குறித்து பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால அப்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்பது நிச்சயமாயிருக்கிறது. ஆமென். We will inherit the kingdom of God. அதான் யாக்கோபு 2:5 பார்த்தோம். அவர்கள் அன்பு கூறுவதற்கு என்ன உண்டு? பரலோக ராஜ்யம் உண்டு. ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால. அடுத்ததாக நாம் வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். சீக்கிரமா வாசிங்க. 1ஆம் அதிகார வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. 13-15 சீக்கிரமா வாசி. 1. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. அன்பு கூர்ந்தா பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள் எல்லாத்தையும் ஒன்ன விட்டுறாத. இது ஈஸியா இருக்கிறத செஞ்சுட்டு கஷ்டமா இருக்கிறத விட்டுறாத. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாடானாலும் நான் அதனால புதிய ஏற்பாடுல காமிச்சேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் அன்பா இருக்கிறவன் என் வசனங்களை, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கைக்கொள். ஆமென். அவன் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தார். அதை நமக்கு எடுத்து எளிதாக காண்பித்து விளக்கி கொடுத்து அதை கைக்கொள்ளும்படிக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால 13 இப்போது உபாகமம் 11:13 வாசிக்கும் போது நீ உன் தேவனாகி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். ஹல்லேலூயா. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். ஹல்லேலூயா என்கிறார். இவர் திருப்தியான செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் வாக்குப்படுகிறார். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன வாழ்க்கை? திருப்தியான செழிப்பான வாழ்க்கை. ஆமென். முன்மாரியை கொடுப்பேன், பின்மாரியை கொடுப்பேன். I'll give the former rain and latter rain. என்ன ஒண்ணே ஒண்ணு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டு கற்பனைகளுக்கு கீழ்ப்படி உன்னை செழிப்பாக வைப்பேன், உன்னை திருப்தி பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் மிருக ஜீவன்களுக்கும் வேண்டிய புல்ல முளைக்க செய்கிறவன் அவர் தான். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 16வது வசனத்தை பாருங்க. அந்த அன்பு கூறதுக்கு ஆப்போசிட் ஒண்ணு வருது. உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீ வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இரு. இதுதான் ஏதேன் தோட்டத்துல நடந்தது. தேவன் ஆதாம் ஏவாள் தான் உண்டாக்கின சிருஷ்டியின் இடத்துல அன்பு கூர்ந்தார். அவர்களும் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தாங்க. வந்தா விஷ பிசாசு. ஹல்லேலூயா. ஏவாளுக்குள்ளே விஷத்தை இறக்கினான். தேவன் பேருள்ள அன்பு போயிட்டு இன்னைக்கு தேவனுக்கு பகையாளியாக மாறி போனான். ஹல்லேலூயா. தேவன் பொய் பேசுவதாகவும் தங்களை வஞ்சித்ததாகவும் தேவனை வஞ்சிக்கிறவராக நினைத்து வஞ்சிக்கிறவனை நம்பி ஏமாந்து போனான். ஆமென்.
ஆகினால் இந்த கடைசி காலங்கள் இருக்கிற நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நேரத்துல தானே இந்த வஞ்சிக்கிற சர்ப்ப பிசாசு வேற அன்பை உன் இருதயத்தில் திணிக்க பார்ப்பான். உன் உள்ளத்துக்குள்ள கொண்ட உலக அன்பு, மாய அன்பு, இந்த அன்பு, இது மேலேயாவது ஒரு அட்டாச்மெண்ட், இது மேலேயாவது ஒரு affection. No earthly affections. All will definitely 100% will fail you. Amen. Hallelujah. குடும்பத்துல ஒருத்தருக்கு அன்பு செலுத்தலாம் கர்த்தருக்குள் இருந்து. அதையும் நீங்க கர்த்தரை விட்டுட்டு ஐடலா விக்கிரகமா யாரையாவது நேசிச்சு பாருங்க, அங்கே சாத்தானுடைய அன்பு தான் செய்யும். ஹல்லேலூயா. மனுஷிக அன்பு, அந்த மனுஷிக அன்பத்துல பிசாசின் அன்பு, பிசாசு வந்துடும். அன்பு மாதிரி காமிப்போம். அன்பு அல்ல, அது அம்புதான். அது உண்மையான அன்பு. அவனுக்கு அன்பை செலுத்த முடியாது பிசாசால. ஹல்லேலூயா. காடுக்கு ஆப்போசிட் தானே. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவனோ அன்பற்றவன். ஹல்லேலூயா. ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. glory to Jesus, praise be to God. என்ன நடக்கிறது? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் என்ன செய்கிறாராம்? சகல விதமான நன்மைகளை, தானியங்களை, மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார், திருப்திப்படுத்துகிறார். ஆகினால உன் இருதயம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு, அவன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தான் அதை தரேன் இதை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுவோம். கவனிக்கிறீங்களா? பிசாசின் மக்கள் உலகத்தின் காரியங்களை காண்பித்து ப்ராமிஸ் பண்ணுவோம். எந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பின்பாக ஓடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்புக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது. சாத்தானே, உன் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆகினால செழிப்பையும் திருப்தியையும் கர்த்தரில் அன்பு கூறுவர்களுக்கு தருகிறார். அடுத்தது வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து பார்க்கும்போது, ஹல்லேலூயா, glory to God, திருப்தியை குறித்து பார்க்கும்போது 3 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய வசனங்களை கை கொள்வாய். அவருடைய வசனங்களை கை கொண்டா உன் ஆத்துமா வாழும். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஒரு குறைகள் இருக்க. அவன் சீரியஸா மைண்ட் அப்ளை பண்ணி கர்த்தரை செய்து பாருங்க. இதெல்லாம் அதுதான் அதோடைய ரகசியம். அடுத்ததாக உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22, 23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்களானால், எல்லாமே நிபந்தனை தான். அந்த நிபந்தனைகளை கூட பாருங்க. கற்பனைகளை கை கொண்டது எப்படி? அன்பு கூர்ந்து கை கொண்டாதான் பலன். ஐயோ, அதை செய்தா இது கிடைக்கும் அப்படின்னு பண்ண மெக்கானிக்கல். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழியில நடந்து அந்த கற்பனைகளை கை கொள்ளுவாயானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் சனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஜாதி பிசாசாக இருந்தாலும் நம்மை காட்டிலும் பலத்த ஜாதிகளை துரத்தும்படியாக கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. துரத்தும்படியாக நமக்கு செய்வார். இன்னைக்கு சின்ன பிரச்சனைக்கு நீ சோர்ந்து போகிற, சினுங்குகிற, கலங்குகிற, சோர்ந்து போகிற, மடங்கடிக்கப்படுற பெரிய பெரிய சவால்கள், பெரிய பெரிய காரியங்களை கிறிஸ்தவர்கள் எதிர்நோக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், அவைகளெல்லாம் ஜெயிக்க வேண்டும். அப்ப எப்போ முடியும்? அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொள்வர்களுக்கு ஒரு விசேஷித்த திடன், விசேஷித்த தைரியம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பாடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும்.
Praise the Lord. Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவனிங்க அவளத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வருவதுதான் சவால்கள். நம்முடைய திராணிக்கு பலத்துக்கு மிஞ்சின பலத்தை அநேக சொல்லுவாங்க, பலத்துக்கு மிஞ்சினதை கத்த செய்ய மாட்டார். வேதம் சொல்லுவது திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டார், தப்பிக்கொள்ள போக்கை வைப்பார். ஆனால் நம்ம வருகிற சவால்கள் எல்லாம் சின்ன தாவீது பெரிய கோலியாத், அல்லேலூயா. சின்ன செல்வாபேல் பெரிய பர்வதம், அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்கணும் எல்லாத்தையும். ஆமென். அவர் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டா பெரிய கோலியாத்தும் சின்ன எலிக்கு சுண்டெலிக்கு சமாதானமா மாறிக்கிறது. ஆமென். Spiritually, David was so great and big because he had a great God. Hallelujah. தாவீது ஆவியிலே பயங்கர கோலியாத்தை காட்டிலும் பல மடங்கு பெரியவனாக இருந்தான். ஏன்னா அவனுக்குள்ளே பெரிய தேவனை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. அதனால சூழ்நிலை பார்த்து ஆறு சொல்லாது, அந்த சூழ்நிலை உன்னை பார்த்து ஓன்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினால அருமையான தேவன், உன்னிலும் பலத்த சாதைகளை நீ துரத்துவாய். அது மாத்திரமல்ல, உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உன்னுடையதாகும். வனாந்தரத்தில் லீபனோனையும் ஹல்லேலூயா தொடங்கி ஐபிராத் நதி எல்லாம் உன் எல்லைகளை எல்லாம் அநேக எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பார். ஆமென். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமி எல்லாம் வர பண்ணுவார். நம்மளை குறிச்ச ஒரு பயம்தான் இருக்கணும், நம்மளை குறிச்ச ஒரு நட்டுக்கம் தான் இருக்கணும். ஆமென். நம்மளோட மோதி 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 சத்துருக்கள் இழைத்து போகணும், சோர்ந்து போகணும், களைத்து போகணும், பின்வாங்கி போகணும். இனி இவர்களிடத்தில் என்னுடைய காரியங்கள் பலிக்காது என்று சொல்லி விட்டு ஓய்ந்து போகணும். ஆமென். அந்த அளவுக்கு நீ ஃபெர்வென்ட்டாக அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த குறிப்புக்காக நான் கடந்து செல்லலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது அவர்கள் அன்பு கூறுவர்களுக்கு என்ன தருகிறார்? சோதிக்கிறார், சோதனையை தருகிறார். ஹல்லேலூயா. எப்படி சோதிக்கிறார்? பாடணும், திரும்ப சொல்றேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகம் நேசிக்கிறேன் உண்மைத்தான். ஐயோ 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 பொய்யே இதுக்கு உருவா பேசுதே, பாடுதே. உண்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லை. எடுத்து காமிக்கிட்டா அப்படின்னு பாருங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? உண்மையில எங்க கர்த்தர் காட்டில வேற எதுவும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆமென். கர்த்தர் உன் உள்ளத்துல நிரப்பிச்சிட்டனா ஹல்லேலூயா. உலகத்தின் எழிலோ மாயையோ என்னதான் உனக்கு முன்பாக வேணும் ஆட்டம் காமிச்சு ஓட்டம் காமிச்சாலோ முற்றிலும் விகடப்படும். ஆமென். If you have only tasted the Lord your God, கர்த்தரை ருசி பார்த்தது உண்டானால் ஹல்லேலூயா. என்று உலகத்துல எந்த மேன்மை நமக்கு சீன்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இங்கே பார்க்கிறோம், அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் உங்களுடைய நீங்க முழு இதயத்தோடும் அன்பு கூறு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்க முழுமையா அன்பு கூறுறீங்களா இல்லையா என்று சோதிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும் சொப்பனக்காரனானாலும் நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள், மற்ற வழியில போலாம் வாங்க, மற்ற தேவர்களை சேவிக்கலாம் வாங்க என்று சொல்லி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பித்தார். அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் ஹல்லேலூயா அவர்கள் சொல்லுறதை நீங்கள் கேளாதிருப்பீர்களாக.
ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க, புரியுதா உங்களுக்கு? தேவன் அல்லாத வேத தேவர்களை பற்றி அவர்களை சேவிப்போம் என்று சொல்லி உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து, ஆமென், அவருடைய சொன்ன அற்புத அடையாளங்கள் காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த அற்புத அடையாளம் நடந்தாலும் நீ அவர்களை நம்ப கூடாதாம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த வஞ்சிக்கிற காலங்கள். வேற தேவர்கள், அங்க போனா அற்புதம் நடக்குது, அது போனா இன்னைக்கு நிறைய பரிதாபத்துக்குரிய காரியம். தேவனிடத்திலிருந்து அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லாமல் ஹல்லேலூயா தங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஊழியம் நியாயமாக மந்திரக்காரர் சூனியக்காரர் இடத்துல போயிட்டு சரண்டர் அடைந்து அந்த பவர்ல எதையோ ஒரு ஊழியத்தை செய்கிற அநேக கூட்டங்கள் எழுப்பியிருக்குதான் தெரியாது. சரி, நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சூனியம் பண்ற மாதிரி என் கண்ணு தெரியுது ஏன் அப்படின்னு யோசிச்சா, ஹல்லேலூயா, glory to God. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பொல்லாத குணம், தீய குணம், தீய நோக்கம், பொறாமை, எரிச்சல், வன்கண், அப்போ யாருக்குள்ளதான் அதெல்லாம் இருக்கும்? செய்வினக்காரர்கள் சூனியக்காரர்களுக்குள்ளதான் அந்த கெட்ட குணம், பயங்கரமான பேய்த்தனம் எல்லாம். விசுவாசிகளுக்குள்ளே அது இருக்குது. அப்போ எதுக்கு இதுக்கும் வித்தியாசமே இல்லை. அதனாலதான் 1 சாமுவேல் புஸ்தகத்துல சொன்னார் போல, ரெண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்திற்கு சமானமா இருக்கு. அப்ப கவனிங்க, இங்க நான் பார்க்கிறோம், வேற ஒருத்தர் மூலமா இருப்பது எப்ப காசு கொடுத்து காரியம் நடந்தால் போதும். நீ கிறிஸ்தவர்கள் செய்கிறது, நான் செய்யல, இன்னொருத்தட்டு மூலமா செய்யறேன், இன்னொருத்தட்ட கொடுக்குறேன், நான் செய்யல, இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லாது. நீ செய்யறியோ, இன்னொருத்தர் மூலமா செய்யறியோ, இன்னொருத்தர் செய்யறதுக்கு உடன்படுகிறாயோ, நீ செய்வதாகத்தான் அது கணக்கு. மற்ற செயல்களுக்கு உடன்படுறியா? இன்னைக்கு சபைக்கு விரோதமா செயல்களோடு சேர்ந்து உடன்படுகிறாயா? சபைக்கு விரோதமா செய்வோம். அவங்க சொன்னாங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேணாங்க, நீங்க போய் சும்மா காணிக்க பையில ஒரு மஞ்சள் தடவுன ஒரு நோட்டு மட்டும் கொடுக்குறாரு, காணிக்க பையில போட்டுக்கலாம். செய்கிறவர்களுக்கு உடன்படுகிறவர்களுக்கோ எச்சரிக்கை. ஆமென். உன்னை சோதிக்கிறார், நீ அவங்களுக்கு உடன்பட்டு போகிறியா, இல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறியா? சூனியக்காரர்கள் கை கொடுத்து போக நீங்க அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் சாத்தான் பட்சித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளை தான் சத்துரு தொடுறோம். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்குள்ளதான் சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிக்குது. எச்சரிக்கையா இருக்கு, பிள்ளைகளை இழந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு நல்ல பிள்ளைங்க, அவ்வளவு தேவ பக்தியில வளர்க்கப்படுற பிள்ளைகளை பாழாக்குறது, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக. அவங்க எல்லாம் பயமுறுத்துவாங்க, இதை பண்ணலன்னா பிள்ளைங்களை அதை பண்ணிடுவேன்னு. அந்த பழைய வீட்டுல இருக்கும்போது அநேக விசுவாசியெல்லாம் துரோகியா மாறி போச்சு, அவர்களுக்கு கைக்கூலி ஆட்களா மாறி போச்சு. அவங்களுக்கு கை கொடுக்குறவங்களா வந்து உள்ள எதையாவது உன்னை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடும். காரணம் என்னன்னா பயமுறுத்து. ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுவோம், வந்து பிரியாணி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்க, உங்களுக்கு தான் முதல்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இந்தாங்க 2 பேக்கெட், எனக்கு அது ஏற்ற மாதிரி. அதுக்கு பிறகு பிரியாணி வியாபாரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு நாள் தான் அது பிரியாணி மாதிரியே இல்லை, அது பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு, அது பிரியாணி மாதிரியே இல்லை. சரி, அதுக்கு பிறகு பிரியாணி வியாபாரமே இல்லை, ஒரு பேச்சே இல்லை, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அதை பார்த்தாலும் பிரியாணி மாதிரி இல்லை, தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு, நான் இட்லி வியாபாரம் பண்ண போறேன், இட்லி வச்சா இப்ப நான் உஷாராயிட்டேன். நீங்க இட்லி வியாபாரமா பண்ண போறேன், என்ன எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ற நீ? அதுக்கப்புறம் இட்லி வியாபாரம் தான். யோசிச்சு பார்த்து ஏன் இவங்கெல்லாம் செய்யறாங்க? ஒண்ணு பணத்தை கொடுத்து பணத்துக்காக செய்யணும், இல்லையா செய்ய மாட்டேன் அப்படி சொன்னா உன் பிள்ளைங்களை நான் என்ன பண்றேன் பாருன்னு அவன் மிரட்டி இருப்பான். பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக பயந்து ஊழியக்காரருக்கு விரோதம் செய்யறதுக்கு கை கொடுத்துட்டா கர்த்தருக்கு விரோதியா போய் பிள்ளைகளை தலைமுறை எல்லாம் சாபத்தல்லவா சம்பாதித்து வைக்கிறார். இவ்வளவு பயம், அதை யோசிக்க தோணாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்படி ஹல்லேலூயா, glory to God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இப்படி பல விதமான, அதாவது என்ன சொல்றது, ஆவிகள் மாத்திரமல்ல,
வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் பெயராலே பல விதமான அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் அந்த ஆவியின் கனி இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். ஆவின் கனி இருந்தால்தான் அந்த அற்புத அடையாளங்கள் வேலிட். ஹல்லேலூயா. தெய்வீக சுபாவம் இருக்கணும். ஆவியானவரால் எப்பொழுது பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நீங்கள் சோதித்து அதை you have to test and see. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் சோதிக்கிறார், நீ அவரிடத்தில் உண்மையா அன்பு கூறுகிறாயா என்று நீ ஆவிகளை சோதிக்க வேண்டும். ஆமென். அது தேவனால் உண்டானதா இருந்தால் எல்லாத்தையும் குறை இருக்கும். புரியுற இடத்துல எல்லாம் குறை இருக்கும். எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சி மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்ல நம்ம வேலை கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எது, தேவனுடைய ஆவி எது, வஞ்சிக்கிற ஆவி எது என்ற பகுத்தறிவை கேளுங்க, செவிங்க, கர்த்தர்களை கேட்டு வாங்குங்க. பிசாசின் பயமுறுத்தலுக்கு இணங்கி அவர்கள் சார்பாக செயல்படாதபடிக்கு என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இயேசுக்காக நான் மறிச்சிட்டு போறேன், பிசாசுக்காக நான் சேவை செய்து உயிரோடு இருந்து உயிருள்ளவன் என்று செத்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இழந்துடக்கூடாது, என் பந்தய பொருளை இழக்கக்கூடாது, என் குடும்பத்தாரையும் நான் இழக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் அதை சொன்னேன். பிரியாணிக்கு இன்னும் நிறைய சாம்பிள் சொல்றேன். தேவன் நம்மை சோதிக்கிறாராம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா, இல்ல ஈஸியா நம்முடைய இருதயம் வழுவி மற்றவர்கள் நம்பி போயிடுதா? ஆமென். ஈஸியா உன் இருதயம் வழுவி போயிருதா? யாராவது அற்புத அடையாளம் செய்றேன், யாராவது செய்றேன்னு சொல்லி அந்த வல்லமைக்கு உன்னை வழுவி போகுதா உன் இருதயம்? இல்லாவிட்டால் இயேசுவின் பெயரால் அற்புத அடையாளங்கள் செய்தாலும் இயேசுவின் பேருள்ள அன்பை விட்டுட்டு ஊழியக்காரன் பேர்ல ஊழியக்காரி பேர்ல அன்பு போயிருதா? ஹல்லேலூயா. உண்மையான ஊழியம், உண்மையான ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரி யார்? அவர்கள் இயேசு அண்டையிலே உன்னை வழிநடத்துவார்கள், தங்கள் அண்டையிலே இருக்க மாட்டார். ஆமென். இதுலதான் நம்மை சோதித்து அறிகிறார். ஆமென். யார் பின்னாடி சொல்றோம்? ஊழியர் பின்னாடி. அன்னைக்கு நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் அட்ராக்டிவ் ஊழியர்களை குறித்து பார்க்கும்போது ஏராளமான திரளான ஜனங்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் என்று வேதமே சொல்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய அன்பை சோதித்தருகிறார். அடுத்ததாக வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6-9. சீக்கிரமா வாசிங்க. Deuteronomy 30:6-9. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் இதுதான் நம்ம வாஸ்தவம் அல்லவா, விருத்த சேதனம் பண்ணி 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்கிறாரா? கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து, நான் சொன்னதெல்லாம் நம்ம விருத்த சேதனம் பண்றதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். நீ அன்பு கூறும்போது நடக்கிற காரியம் என்ன? நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன உண்டாகும்? பரிபூர்ணம் உண்டாகும். ஆங்கிலத்துல கர்த்தர் குறைவாய் அற்பமாய் இல்ல, நிறைவாய் பாடுவா. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே, ஆறுதல் தேர்தல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் அவசியமே, ஆத்மாவாய் சொற்பமாய் அருள் திரளாய் பெய்யட்டுமே. ஹல்லேலூயா. திரளான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிற தேவன். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். உபாகமம் 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயானால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா.
கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்து தேசத்துல நீ குடியிருக்கும்படிக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்திலே நாம் குடியிருக்கும்படிக்கு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளும் போது, அல்லேலூயா, நமக்கு என்ன கிடைக்குது? அவரே நமக்கு ஜீவன், தீர்க்காயுசு என்றால் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, eternal life. தீர்க்காயுசு, இந்த பூமியிலும் தீர்க்காயுசு, eternal life. அவர் பேசுகிறது, அவர் உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு ஜீவன் கொடுக்கவும் நான் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆகினால் நித்திய ஜீவனை அடைவதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயாசப்படுகிறோம், பாடுபடுகிறோம். ஓ ஹல்லேலூயா, glory to God. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக முன்னேறி போகும்படி விரும்புகிறோம். ஆமென். இந்த என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு பயந்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மையே சேவித்து உம்முடைய கற்பனைகளை வார்த்தைகளை எல்லாம் அப்படி கை கொண்டு, ஆண்டவரே கர்த்தாவே, நீ விரும்புகிறதையே நான் செய்கிறேன் ஆண்டவரே. சொல்லு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு முழு விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். எபேசு சபை குறித்து ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஓ நீ ஆதிக்கு கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகினால் இந்த நிலவில் நீ விழுந்தாய் என்று அறிந்து நீ மனம் திரும்பி, ஹல்லேலூயா, மனம் திரும்பு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய். எந்த ஆரிஜின், எங்க இருந்து ஆரம்பிச்சது உன் விழுத? அங்கே போ, ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ஏரியா. எந்த இடத்திலிருந்து விழுந்தாயோ, இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிடத்திலிருந்து எடுத்து போடுவேன், நீக்கி போடுவேன், நீக்கி விடுவேன் என்று அங்கு ஆவியானவர் எச்சரிப்பு என்றால் பனிஷ்மெண்ட் அல்ல. ஓ ஹல்லேலூயா, glory to God. அந்த ரட்சிப்பு, ஹல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்துல கெட்டு போன அந்த மனதுக்கு அந்த ரட்சிப்பு இருக்காது. ஆகினால நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எல்லாமே ராங் இன்டர்பிரிட்டேஷன்ல ஜனங்க வசனத்தை பார்க்கறாங்க. சரியான ரைட் ஆட்டிடியூட்ல வசனத்தை பார்க்கணும். நீ இந்த நிலைமையில விழுந்தாய், இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை செய். இல்லாவிட்டால் ரட்சிப்பை கர்த்தர் பிடுங்கி விடுவேன் என்று சொல்லுவார். நீ வெத்துக்கு கிறிஸ்தவளாய் இருக்கலாமே தவிர மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையினால் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஆகையினாலே கர்த்தர் கொடுக்கிற அந்த ஹல்லேலூயா எச்சரிப்பின் சத்தத்தையும் ஆலோசனையும் கேட்டு இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில பாதிப்பு, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனேன் என்பதை உணர்ந்து அந்த இடத்துல இருந்து பின்னிட்டு பாங்க, போய் பாருங்க. தொடர்ந்து பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடராம எங்கிருந்து எனக்கு விழுகை ஆரம்பித்தது, எப்பொழுதுலேருந்து எனக்கு இந்த கர்த்தருடைய அன்பை விட்டு நான் வழுவி போக ஆரம்பித்தேன் என்பதை சோதித்து பார்த்து அந்த நிலைமையிலிருந்து கர்த்தரிடத்துக்கு மனம் திரும்பி உன்னை சீர்படுத்தி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும்படிக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, glory to God. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறும்படிக்கு ஹல்லேலூயா உன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அன்பு கூர்ந்தால் அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்வாய், அவருடைய வசனங்களை கை கொள்வாய். அதுதான் அடையாளம். அவருடைய வசனங்களை கை கொண்டா அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளையார், மகனாய், மகளாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தரை